வயநாடு நிலச்சரிவு அதை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு மீளா துயரை ஏற்படுத்தியுள்ளது என்ற சோகத்திற்கு மேப்பாடியைச் சேர்ந்த ஒரு தம்பதி சான்றாக அமைந்துள்ளனர். குடும்பத்தினர், நண்பர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான உறவுகளை இந்த தம்பதி பறிகொடுத்துள்ளனர். இந்த பெரியவரின் பெயர் கருப்பசாமி. இவரது தடுமாற்றங்களுக்கு காரணம் முதுமை மட்டுமல்ல, மனம் முழுவதும் விரவி கிடக்கும் வேதனையும் சோகங்களும் தான். கேரளாவின் வயநாட்டில் நேரிட்ட நிலச்சரிவு பேரிடரால் உறவுகள், நண்பர்கள் அனைவரையும் இழந்திருக்கிறார் கருப்பசாமி. நிலச்சரிவால் அழிந்து போன சூரல்மலைக்கு அருகே உள்ள மேப்பாடியில் வசிக்கும் இவருக்கு மனைவி சுமதி மட்டுமே இப்போது ஒரே ஒரு உறவு, ஆதரவு. நிலச்சரிவில் தங்கள் சொந்தங்களில் ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை என்கின்றனர் இந்த தம்பதி. தம்பி பொண்டாட்டி, பையன், சின்ன பையன் ஒன்று, மூத்த அண்ணன் பொண்டாட்டி, 2 வீடு, குடும்பமெல்லாம் போயிட்டாங்க. பின்ன எங்கள் சொந்தக்காரர் வேற பக்கத்தில் இருந்தாங்க. அவிய எல்லாருமே போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்தாங்க குடும்பக்காரலாம். அவிய எல்லாருமே காலி. கருப்பசாமியின் தந்தை கூலி வேலைக்காக சேலத்திலிருந்து வயநாட்டுக்கு இடம்பெயர்ந்தவர். பெரியவர் கருப்பசாமியும் 50 ஆண்டுகளாக சூரல்மலை தேயிலை தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக இருந்தவர். இப்போது மனைவி சுமதியுடன் மேப்பாடியில் வசிக்கிறார். மகளை சூரல்மலையில் கட்டி கொடுத்திருந்தனர். அங்கு சிவன் கோவில் அருகே ஒரு வீட்டில் வசித்த மகளும் அவரது குடும்பத்தினரும் நிலச்சரிவில் மரித்துவிட்டதாக வேதனையுடன் கூறுகிறார்கள். இவர்களில் 10 வயது சிறுவனின் உடல் மட்டுமே மலப்புறத்தில் கிடைத்துள்ளது. ஒரு இளம்பெண்ணின் கை மட்டுமே தனியாக கிடைத்துள்ளது. அதிலிருந்த மோதிரத்தை வைத்து அடையாளம் கண்டதாக வேதனையுடன் கூறுகிறார்கள். മകളെ കല്യാണം കഴിച്ചുകൊണ്ടേ ഒരമ്മായിയമ്മ, അമ്മ, പിന്നെ മരുമോൻ്റെ അമ്മ, പിന്നെ അവൻ്റെ അനിയൻ്റെ ഭാര്യ, മോന് ചെറുത് 10 വയസ്സ്, പിന്നെ ഏട്ടൻ്റെ ഭാര്യ. ആരതും കിട്ടില്ല. ആ കുട്ടീൻ്റെ കിട്ടി, മലപ്പുറം വെച്ചിട്ട് മോന്, ചെറിയ കുട്ടീനെ. പിന്നെ ബോഡി മാത്രം. പിന്നെ അനിയൻ്റെ ഭാര്യൻ്റെ ഒരു കൈ മാത്രം. അത് മോതിരമുള്ളതിനെ കൊണ്ട് കണ്ട് മനസ്സിലായി. மகளும் அவர் வாழ்க்கைப்பட்டு சென்ற குடும்பமும் பேரிடரில் மரித்து போன துயரம் ஒரு புறம் என்றால், சுமதியின் அண்ணனும் அண்ணியும் நிலச்சரிவில் மாண்டு போனது இன்னொரு புறம் சோகத்தை அதிகரித்துள்ளது. ஆசையாக பார்த்து கட்டிய வீட்டோடு தனது அண்ணனும் அண்ணியும் மடிந்து போனதாக கண்ணீர் சிந்துகிறார் சுமதி. ടിവിയിൽ തന്നെയല്ല കാണുന്നത്. അതിനെ കൊണ്ട് വിഷമായി. നല്ലപോലെ കഴിഞ്ഞ കുടുംബമാണ്. പക്ഷേ ഒരു രാത്രി കൊണ്ടെല്ലാം പോയി. കുറേ കാലം പിടിക്കും. രാത്രി ഒരു പെട്ടിപ്പോൾ വീടോടെ പോലെ കൊണ്ടുപോയി. പോയി, എല്ലാം പോയി. അവിടെ ഒന്നുമില്ല, തറ മാത്രമുണ്ട്. சூரல்மலையிலும் முண்டக்கையிலும் அட்டமலையிலும் தங்களுடன் வேலை செய்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அவர்களின் வாரிசுகள் என 100க்கும் அதிகமானோரை இந்த நிலச்சரிவு அபகரித்து கொண்டதாக பெருந்துயரை கண்ணீரால் வெளிப்படுத்துகின்றனர் கருப்பசாமி, சுமதி தம்பதி. இப்போது கொண்டாடுவதற்கு உறவில்லாமல் வேதனை மட்டுமே மிஞ்சியிருப்பதாக சோகக்கடலில் மூழ்கியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.